10 பேர்ல ஒருத்தர் மட்டும் தான் செலக்ட், 6 பேர் ஹோல்டு, 3 பேர் ரிஜெக்ட். ஆனா எனக்கு இந்த எபிசோட் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு கேள்வி மட்டும் தாங்க, இது நிஜமாவே ஒரு டிசர்விங் கண்டஸ்டன்ட்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ப்ராசஸா இல்லைன்னா பிக் பாஸ்க்கு தேவையான பர்சனாலிட்டியை தேர்ந்தெடுக்கிற ப்ராசஸான்னு தெரியல. ஏன்னா சில பேர்கிட்ட டேலண்ட் இருக்கு, சில பேர்கிட்ட ஸ்ட்ரகிள் இருக்கு, சில பேர்கிட்ட என்டர்டைன்மெண்ட் இருக்கு. ஆனா கடைசியில செலக்ட் ஆனது யாரு? இதுதான் ஒரு பிகெஸ்ட் கொஸ்டின். வாங்க இன்னைக்கு எபிசோட்ல என்னென்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். பிக் பாஸ் காமன் மேன் எபிசோட் 4 பத்தின ரிவ்யூ தான் இது. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ரியாலிட்டி ஷோக்கான ரிவ்யூவை தவறாம பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட்ல ஃபர்ஸ்ட் வந்த கண்டஸ்டன்ட் பாத்தீங்கன்னா பர்வீன் பானு. உங்களோட நேம் எல்லாரும் தப்பா சொல்றாங்கன்னு ரொம்ப கோச்சிக்கிட்டாங்க. சோ நம்ம கரெக்டா சொல்லிடலாம். இவங்க பேர் பர்வீன். கன்சர்வேட்டிவ் முஸ்லிம் ஃபேமிலில இருந்து வந்திருக்கேன். நல்ல செட்டில்டு லைஃப் தான், ஃபினான்ஷியலி ப்ராப்ளம் இல்ல. மலேசியன் வாழ் தமிழ் பெண். இவங்க ஆல்ரெடி வந்து மீடியா ஃபீல்ட்ல இருந்து நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற இடத்துல இருக்கிறதா சொன்னாங்க. சோ ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலில இருந்து வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபேமிலில இருந்து வந்துட்டு இவ்வளவு தூரம் அச்சீவ் பண்ணதுன்றது பெரிய விஷயம் தான். சோ இவங்களோட ஸ்டோரி வந்து கண்டிப்பாவே இன்ஸ்பைரிங் ஸ்டோரி தான். இது மட்டும் இல்லாம என்ன பாக்குற மத்த பெண்களும் வந்துட்டு இதே மாதிரி கன்சர்வேட்டிவ் ஃபேமிலில இருந்து வர மத்த பெண்கள் வந்து இன்ஸ்பயர் ஆவாங்க, அவங்களுடைய ட்ரீம்ஸை வந்து அவங்க சேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்கன்னு சொன்னது ஒரு நல்ல மெசேஜா இருந்தது. ஆனா ஜட்ஜஸ் கிட்ட கேள்வியும் வந்து இம்பார்ட்டண்டா தான் இருந்தது. நீங்க நல்லா வெல் செட்டில்டா இருக்கீங்க, உங்களுக்கு வாழ்க்கையில வந்து பெருசா எந்த தேவையுமே இல்ல, அப்புறம் எதுக்காக உங்களுக்கு பதிலா இந்த வாய்ப்பு வந்து ஒரு டிசர்விங் காமன் மேனுக்கு போகலாம்லன்ற மாதிரி ஆரி கேட்டாரு. அதுக்கு டக்குன்னு பர்வீனும் வந்து எஸ் அப்படின்ட்டாங்க. இந்த ஆன்சர் அவங்களுடைய முயற்சிக்கு எதிர்மறையா இருந்தது. ஏன்னா நீங்களே வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை விட இன்னொருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. அப்போ பிக் பாஸ் எதுக்கு உங்களை சூஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது இல்லையா? சோ மாயாவும் அதே தான் சொன்னாங்க. கன்சர்வேட்டிவ் ஃபேமிலில இருந்து ஸ்ட்ரகிள் பண்ணி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, அது இன்ஸ்பைரிங் ஸ்டோரி, அதை நாங்க ஒத்துக்கிறோம். பட் அதை தவிர மிச்சம் எதுவுமே வந்துட்டு பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சோ இவங்க எல்லாம் சொல்றத வச்சு பார்த்தா ஜட்ஜஸ் டெசிஷன் என்னன்னா, இன்ஸ்பைரிங் ஸ்டோரி மட்டும் உங்க லைஃப்ல இருந்தா பத்தாது, நீங்க ஒரு என்டர்டெய்னிங் பிக் பாஸ் கண்டஸ்டன்டா இருக்கணும் அப்படின்றத வந்து ஜட்ஜஸ் எதிர்பார்க்கறாங்கன்றது தெளிவா தெரியுது. ரிசல்ட் என்ன அப்படின்னா பர்வீனை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பர்வீனும் வந்துட்டு மனம் தளராம நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன்னு சொல்லிட்டு போனாங்க. இட்ஸ் a வெரி குட் ஆட்டிடியூட். அடுத்து வந்தவர் வந்து மணிவண்ணன். இவர் வந்து நிஜமாவே என்ன சர்ப்ரைஸ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். ஜட்ஜஸ் கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க எதை அச்சீவ்மெண்ட்னு சொல்வீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு வந்து அவர் எனக்கு மேரேஜ் ஆனதே அச்சீவ்மெண்ட்னாரு. அப்போ அவர் சொன்ன போது மேரேஜ் எல்லாம் அச்சீவ்மெண்டா அப்படின்னு ஒரு சிரிக்கக்கூடிய ஒரு கேலி கிண்டலுக்கான ஒரு காரியமா தான் இருந்தது. ஆனா அவர் பின்னாடி சொன்ன இந்த ஹைட் ரிலேட்டட் ஸ்ட்ரகிளை வச்சு பார்க்கும் பொழுது ஏன் மேரேஜே அச்சீவ்மெண்ட்னு சொன்னாருன்னு கிளியரா புரிஞ்சிச்சு. ஏன்னா அவரோட பேக் ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஹைட் காரணமா அவருக்கு கல்யாணம் கூட ஆகாம இருந்திருக்கு ரொம்ப நாள். அது மட்டும் இல்ல, ஹைட்டான சேர்ல உட்காந்தா கால் கீழே இல்ல பாருன்னு சொல்லிட்டு அவரை நிறைய பேர் மார்க் பண்ணிருக்காங்களாம். பஸ்ல போகும்பொழுது ஹைட்டா இருக்கிறவங்க எல்லாம் வந்து டங்குன்னு அவர் மண்டையிலேயே கையை வச்சு இடிச்சிருக்காங்களாம். சோ இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லும் பொழுதுதான் அவருடைய மனவேதனை வந்து இவ்வளவு இருக்கு ஹைட் விஷயத்துல அப்படின்னு தெரிய வந்தது. அது இல்லாம அவர் சொன்ன இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நான் பஸ்ல எல்லாரும் என்ன இடிப்பாங்க, எங்க நாங்க பேசினா எல்லாரும் சேர்ந்து என்ன கும்பிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவருக்கு இது ஹர்ட்ஃபுல்லா இருந்தாலும் நிறைய இடங்கள்ல சிரிச்சுட்டே போயிருக்காரு போல இருக்கு. ஏன்னா வந்து அவருடைய டிக்னிட்டியை அவரே காப்பாத்திக்கிறதுக்காக, இந்த இடத்துல நம்ம வாயை திறந்தா நம்ம டிக்னிட்டி போயிடுமோ அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவர் நிறைய இடங்கள்ல வாய மூடிட்டே போயிருக்காரு போல இருக்கு அப்படிங்கிற விஷயம் தான் புரிஞ்சிச்சு. ஆனா அதே நேரத்துல ஹி இஸ் நாட் அ போரிங் பர்சன். பயங்கர என்டர்டெய்னிங் பர்சனா இருந்தாரு, சிரிக்க வச்சாரு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா எல்லா கண்டஸ்டன்ட்டை விட இவர் வந்து நல்லாவே சிரிக்க வச்சாருன்னு தான் சொல்லணும். ஓவியா வந்து என்ன சிரிக்க வைங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனேயே காஞ்சனா காமெடியை வந்து ரீக்ரியேட் பண்ணி காமிச்சாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க, நிறைய பேப்பர்ஸ்ல இருந்து டயலாக்ஸ் எடுத்து அந்த டயலாக் இமிடேட் பண்ணி காட்டணும்னு சொல்லிட்டு. அவருக்கு நிறைய டயலாக் கிடைக்கல, 2 டயலாக் தான் கிடைச்சது. பட் கிடைச்ச வரைக்கும் ஓகேவா சொன்னாரு. ஆனா ராஜுவோட டயலாக் தானா அது. ராஜு டயலாக்ல வந்து நீ பேசிட்டு நான் குளிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு போல இருக்கு. மாயா சொன்னாங்க என்னமோ ராஜுவோட பெரிய ஃபேன் நீங்க, ரொம்ப தெரியும் நீங்க, இப்படி வந்து அவர் பேசுறது கூட எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லவும் அதுக்கு அவர் சொன்ன ஆன்சர் தான் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. ராஜு கிட்ட இருந்து நான் நல்ல விஷயங்களை மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன், அவர் குளிச்சா என்ன குளிக்கலன்னா என்ன அப்படின்னு சொன்ன உடனே அங்க எல்லாருமே குலுங்கி குலுங்கி சிரிச்சாங்க. சோ நல்ல ஒரு என்டர்டெய்னிங் கண்டஸ்டன்டா தான் இருக்காரு இவரு. மணிவண்ணன் என்ன பொறுத்த வரைக்கும் எபிசோடோட ரொம்ப அண்டர் ரேட்டட் கண்டஸ்டன்டா தான் நான் பாக்குறேன். ஆக்சுவலி அவருக்கு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு. அவரை ஹோல்ட் பண்ணது வந்து எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா தான் இருந்தது. ஏன்னா வந்து பிக் பாஸ்க்கு எதிர்பார்க்கிற விஷயங்கள் பாத்தீங்க, பர்சனாலிட்டி, ஹியூமனிட்டி, ஹியூமர், அது இல்லாம வந்துட்டு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாமே அவருக்கு இருக்கே. அப்புறம் ஏன் வந்து அவர் எடுக்கல? இது எல்லாத்துக்கும் மேல அவர் என்டர்டெயினும் பண்றாரே, அப்புறம் ஏன் அவரை ஹோல்ட்ல போட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. மோஸ்ட் டிசர்விங் கண்டஸ்டன்ட், பட் ஸ்டில் வந்து அவரை என்ன ரீசனுக்காக ஹோல்ட்ல போட்டாங்கன்றது வந்து எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. அடுத்து 2 கண்டஸ்டன்டா உள்ள வந்தாங்க. ஹைடு கார்த்திக் அண்ட் யோயோ, இவங்க 2 பேரும் வந்தாங்க.
ஹைடு கார்த்திக் பாத்தீங்கன்னா பீட் பாக்ஸரா, நம்மளோட எஃப்ஜே இருந்தார்ல அவரை மாதிரி குரல் பாத்தீங்கன்னா மைக் இல்லாமலே ஜட்ஜஸ் வரைக்கும் கேட்கும் போல இருக்கு. அந்த மாதிரி கணீர் கணீர்னு ஒரு குரல். யோயோ வந்துட்டு அவர் முன்னாடி அவரோட வாய்ஸே எடுபடல. யோயோ பாத்தீங்கன்னா டான்சர், ஈவென்ட் ஆர்கனைசர், ஃபேஷன் கொரியோகிராஃபர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஃபர்ஸ்ட் வந்து டேலண்ட் ரவுண்ட் மாதிரி கொடுத்தாங்க. நீங்க வந்து எங்களை எதனா செஞ்சு கை தட்ட வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா பீட் பாக்ஸிங் பண்ணாரு. கூடயே யோயோ வந்து டான்ஸ் ஆடினாரு. இருந்தாலும் நம்மளோட பார்வைலாம் பாத்தீங்கன்னா பீட் பாக்ஸிங் பண்ற கார்த்திக் மேலதான் போச்சு. மோரோவர் கார்த்திகை தான் அங்க ரொம்ப காமிச்சாங்க. பக்கத்துல வந்து யோயோ டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. பட் ஸ்டில் நம்மளுடைய பார்வை பாத்தீங்கன்னா கார்த்திக் மேலதான் போச்சு. அதுக்கு பிறகு டிபேட்டுக்கு போயிட்டாங்க. நான் ஏன் வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு போகணும், நீ ஏன் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்க 2 பேரும் போட்டி போட்டு பேசிக்கோங்கப்பா அப்படின்ட்டாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா கார்த்திக் தான் பயங்கரமா டாமினேட் பண்ணாரு. அண்ட் கார்த்திக் டாமினேட் பண்ணது வந்து ஆர்குமெண்ட்ல மட்டும் இல்ல, நிறைய இடங்கள்ல சொன்ன கதைகளுக்கு எல்லாம் வந்துட்டு ஃபீல் பண்ற மாதிரி ஒரு மாதிரி பேசினாரு. சோ எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா யோயோடைய கான்பிடன்ஸை வந்து ஒரு மாதிரி உடைச்சிருச்சு. கார்த்திக் ஒரு பக்கம் பார்த்தா இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஓகே பிக் பாஸ்க்கு ஒரு தேவையான கண்டஸ்டன்ட் தான் அப்படின்ற மாதிரி தோணுது. அண்ட் யோயோ பாத்தீங்கன்னா என்னடா இப்படி மனுஷன் இவ்வளவு சீக்கிரமா கான்பிடன்ஸ் லூஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ கான்பிடன்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா பிக் பாஸுக்கு தேவை வந்து கான்ஃபிளிக்ட் ஹேண்டில் பண்ணணும், கான்பிடென்டா இருக்கணும், மத்தவங்களை வந்துட்டு எதிர்த்து பேச தெரியணும், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யோயோ வந்து மியூட் ஆயிட்டாரு. ஸோ இதுதான் வந்துட்டு யோயோவுடைய ரிஜெக்ஷனுக்கு காரணம் ஆயிடுச்சு. ஆனா ஹைட் கார்த்திகை பாத்தீங்கன்னா ஹோல்டுல போட்டாங்க. இதனால வந்து ஹைட் கார்த்திக்கு பயங்கர சந்தோஷம். அவர் வெளியில வந்துட்டு யோயோவை கிண்டல் பண்ணி தான் பேசிட்டு இருந்தாரு. அவர் பேசும்போது கூட சத்தமே கேட்கல, காதை கிட்ட வச்சு கேட்டுட்டு இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸா மார்க் பண்ணிட்டு இருந்தாரு. உள்ள ஜட்ஜஸ் முன்னாடி ஓகே, வெளியில வந்து கேமரா முன்னாடி இதை பண்ணணும்னு அவசியம் இல்ல. பட் ஸ்டில் வந்து யோயோ சொன்னாரு, உனக்கு ஹோல்டு கார்டு கிடைச்சிச்சு, அதனால நீ சந்தோஷமா இருக்க. எனக்கு ரெட் கார்டு கிடைச்சிருக்கு, அதனால நான் வருத்தத்துல இருக்கேன். உனக்கும் இந்த கார்டு கிடைச்சா அதோட பெயின் தெரியும். ஆனா நீ கவலைப்படாத, நீ கண்டிப்பா செலக்ட் ஆயிடுவ. அதை நான் வந்து உனக்கு சாபமாவே கொடுக்குறேன்னு சொன்னாலுமே நல்ல விஷயத்த சொன்னாரு. மத்தவங்க வந்து நம்மள ஹர்ட் பண்ணாலும் அது வந்து ஹர்ட்டா எடுத்துக்காம அவங்களுக்கு நம்ம நல்லதே நினைக்கிறோம்ல, அந்த குணம் வந்து யோயோ கிட்ட வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அந்த இடத்துல யோயோ வந்து எனக்கு பெரிய மனுஷனா தெரிஞ்சாரு. யோயோக்கு வந்து இங்க ஜேர்னி முடிஞ்சிட்டாலும் வாழ்க்கை வந்து பிரைட்டா இருக்கும் அப்படின்னு நம்பலாம். அடுத்து கரிஷ்மா வந்திருந்தாங்க. வெல் செட்டில் ஃபேமிலி அப்படின்னு சொன்னாங்க. என்னோட ட்ரீம்ஸ் வந்து அச்சீவ் பண்றதுக்கு அம்மா தான் சப்போர்ட்டிவா இருக்காங்க, மற்றபடி எங்களோட ஃபேமிலி வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவ் ஃபேமிலி அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஜட்ஜஸ் கேட்ட கேள்வி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கு, இப்ப எது கிடைச்சாலுமே வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான். சோ எதுக்கு இந்த பிக் பாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்க விலகிட்டீங்கன்னா உண்மையாவே ஸ்ட்ரகிள் பண்ற பேக்ரவுண்ட்ல இருந்து வர ஒரு பர்சனுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. சோ இந்த கொஸ்டின் கேட்கும்போது எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆனது என்னன்னா, என்ன பிக் பாஸ்னாலே வந்து பினான்சியலா ஸ்ட்ரகிள் பண்றவங்களுக்கு மட்டும் தானா, ஒருத்தரோட ஐடென்டிட்டியை ப்ரூவ் பண்றதுக்கான மேடை இல்லையா? அது என்னதான் பணக்காரங்களா இருந்தாலும் தன்னுடைய ஐடென்டிட்டியை ப்ரூவ் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் தானே அப்படின்னு தான் தோணுச்சு. அதையும் பாத்தீங்கன்னா அதே விஷயத்தை தான் சொல்லி கரிஷ்மா வந்து ஹோல்டர்ல போட்டாரு. பணக்காரங்களா பிறந்தது வந்து அவங்க தப்பு இல்லைல்ல, அதுக்காக நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம போயிடக்கூடாதுல அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்ட்ல போட்டாரு. சோ அவங்களுக்கு அவங்கவுங்க ஐடென்டிட்டியை ப்ரூவ் பண்ண வந்து கண்டிப்பா ஒரு ஸ்டேஜ் வேணும் இல்லையா? அப்புறம் கரிஷ்மா கிட்ட கான்பிடன்ஸ் இருந்தது. ஜட்ஜஸ் என்ன மாதிரி கேள்வி கேட்டாலும் அவங்க சுத்தி வளைச்சு பேசினாலும் கரிஷ்மா வந்து தனக்கு என்ன வேணும் வேணான்றதுல ரொம்ப கிளியரா இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. சில இடங்கள்ல வந்துட்டு கிராஸ் கொஸ்டின் பண்ணாங்க. சோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. சோ அவங்க டேலண்டே வந்து டாக்கிங் தானா, சோ பிக் பாஸ்க்கு இது தேவையான ஒரு டேலண்ட் தான் இல்லையா? சோ எனிவேஸ் ஃபைனலி கரிஷ்மாவோட டிசிஷன் வந்து ஹோல்டு. அடுத்த கண்டஸ்டன்ட் பாத்தீங்கன்னா மார்ஷியல் ஆர்ட் தெரியும், மெஜிஷியன் நானு அப்படின்னு சொல்லி வந்தாரு. பல்ஸை வந்து நிறுத்துற அளவுக்கு தனக்கு மேஜிக் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெர்ஃபார்மன்ஸையும் பண்ணி காமிச்சாரு. உங்களுக்கு 50 லட்சம் கிடைச்சா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்ட பொழுது அதை வந்து கோச்சுக்கு கொடுப்பேன், என்னோட கோச்சஸ்க்கு கொடுப்பேன், என்னோட ட்ரைனர்ஸ்க்கு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அம்மா அப்பா விட அவங்களுக்கு, என்னுடைய குருக்களுக்கு வந்து நான் இதை சமர்ப்பணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நல்ல விஷயம். ஆனா ஆரி கேட்ட கொஸ்டின், இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ், மெஜிஷியன் இந்த விஷயத்தெல்லாம் நீங்க தள்ளி வச்சு நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு அவர் கொஞ்ச நேரம் பிளாங்கா நின்ட்டாரு. சோ அதுக்குள்ள வந்து டிசிஷன் எடுத்து ராஜ் வந்து நீங்க ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டாரு. சோ அதான் ரியாலிட்டி. டேலண்ட் இருக்கலாம், பட் ஸ்டில் வந்து பிக் பாஸ்க்கான ஒரு பர்சனாலிட்டி இருக்கு. பிக் பாஸ்க்கு போனோம்னா அதுக்கான ஒரு பர்சனாலிட்டி இருக்கு. அடுத்து நாக சைத்தன்யா வந்தாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க பிக் பாஸ்க்கு போனா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு கண்டென்ட் கொடுப்பேன் அப்படின்னாங்க. உடனே மாயா ஓகே ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கண்டென்ட் கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு 44 வயசு ஆயிடுச்சு, 40 வயசுக்கே எல்லாரும் வந்து கை வலிக்குது, கால் வலிக்குது, மூட்டு வலிக்குதுன்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரிலாம் சொல்லாம நான் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கேன் பாருங்க. சோ என்ன பாக்குறவங்களுக்கு வந்து இது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். நம்மள விட ஏஜ்டா இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரியான சக்சஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது நம்ம ஏன் பண்ண முடியாதுன்ற அந்த இன்ஸ்பிரேஷன் வரும். அதுக்காக நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனோம், நான் வந்து நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணுவேன் சொல்லி சொன்னாங்க. ஆனா மாயா வந்து உங்க கண்டென்ட் வந்து கொஞ்சம் போரிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இப்போ நாங்க இன்னொரு கண்டஸ்டன்ட்டை கூப்பிடுறோம்னு சொல்லிட்டு இன்னொரு கண்டஸ்டன்ட்டையும் உள்ள கூப்பிட்டாங்க. சோ அப்படி வந்தவர் தான் பாத்தீங்கன்னா அரவிந்த்.
அரவிந்த் வந்து எம்சியா இருக்கிறதா சொன்னாரு. சோ நாக சைத்தன்யா என்ன பேசினாலும் அவங்க பேச்சுல வந்து இம்பாக்ட் இல்ல, அந்த இம்பாக்ட் இல்ல, அப்புறம் அந்த கனெக்ஷன் வரல அப்படின்னு ஃபீல் ஆச்சு. அரவிந்தோட வந்து டிபேட் மாதிரியான ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. நீங்க ஏன் உள்ள போகணும், ஏன் அடுத்தவங்க உள்ள போக கூடாதுன்னு பேசுங்கன்னு சொன்னாங்க. அரவிந்த் சொல்றாரு, எனக்கு வந்து இது கரியர் ஆரம்பிக்கிற ஸ்டேஜ், சோ இந்த மேடை வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாரு. நாக சைத்தன்யா சொல்றாங்க, எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நான் நிறைய பேரை மோட்டிவேட் பண்ணுவேன், இன்ஸ்பயர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ ரெண்டு பேருக்கும் ரெண்டு டிஃப்ரெண்ட் ரீசன். ஒருத்தருக்கு வந்து நீடு, இன்னொருத்தருக்கு வந்து ஒரு பர்பஸ் இருக்கு. ஆனா டிபேட்ல பாத்தீங்கன்னா யாரும் வந்து ஒருத்தர் டாமினேட் பண்ண மாதிரி தெரியல. ரொம்ப பிளாட்டா தான் போயிட்டு இருந்தது. பட் ஸ்டில் வந்து ராஜு நினைச்சிருப்பாரு போல இருக்கு, அந்த சின்ன பையன் அவன் கரியர் ஸ்டார்ட் பண்ணட்டும் அப்படின்றதுக்காக ராஜு வந்து அந்த பையனை ஹோல்டர்ல போட்டுட்டு நாகாவை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஃபைனல் 2 கான்டெஸ்டன்ட் பாத்தீங்கன்னா கவினிலன் அண்ட் திவ்யா. இதுதான் வந்து மோஸ்ட் கன்ஃபியூசிங்கா இருந்தது. இது வரைக்கும் ஒருத்தர் கூட செலக்ட் ஆகவே இல்லை. சோ இப்போ இந்த ரெண்டு பேர்ல வந்து ஒன்னாவது செலக்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஜட்ஜஸ் பாக்குறாங்களோ என்னமோ தெரியல. சோ இவங்களை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஹேண்டில் பண்றாங்க. சைலண்டா இருக்கிறாங்க, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திவ்யாவே ஆரம்பிக்கிறாங்க, நாங்களே ஸ்டார்ட் பண்ணுமா என்னன்னு சொல்லிட்டு. ஓவியா சொல்றாங்க, நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. திவ்யா வந்து அவங்களை பத்தி சொல்லும்பொழுது, நான் பிக் பாஸ் பார்த்ததே இல்லை, இங்க வந்து 3 நாள் தான் வந்து பிக் பாஸ் ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ நீங்க பார்த்த வரைக்கும் உங்களுக்கு பிக் பாஸ் என்ன புரிஞ்சுதுன்னு கேட்டதுக்கு, அது வந்து சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ் சொன்னாங்க. அதுக்கு ஓவியா கேட்டாங்க, அது சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸா இருக்கணுமா இல்ல அவுட் ஆஃப் பாக்ஸா இருக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. அது வந்து பிக் பாஸ்ல வந்து பேசிக் சர்வைவல் மட்டும் போதுமா, இல்லைன்னா தனியா வெளியில தெரியணுமா அப்படின்ற மாதிரிதான் ஓவியா கேட்டாங்க. உங்களோட தனித்தன்மை வந்து வெளியில தெரியணுமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. சோ அதுக்கு திவ்யா வந்து என் தனித்தன்மை தெரிஞ்சாதான் நான் வந்து சர்வைவே ஆக முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. சோ இப்ப ஆரி ஒரு டிஃப்ரெண்ட் டாஸ்க் கொடுத்தாரு. நீங்க உங்க ஐடென்டிட்டி எல்லாம் மறந்துடுங்க, உங்க பேர் வந்து உங்க பேரு கிடையாது, நீங்க எதனா பேர் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு மணிக்கு வந்துட்டு வெண்டைக்கான பேர் வச்சாங்க. திவ்யாக்கு வந்து பாத்தீங்கன்னா தீப்தி அப்படின்னு அவர் ஒரு பேர் வச்சாரு. சோ இப்போ வெண்டைக்கா வந்து நாயா மாற போகுது, நீங்க வந்து அந்த நாயுடைய ப்ரொடெக்டர் மாதிரி நடந்துக்க போறீங்க அப்படின்ற மாதிரி டாஸ்க் கொடுத்தாங்க. உடனே திவ்யா சொன்னாங்க, ஐயோ இது என்னால பண்ண முடியாது, அது எப்படி ஒரு மனுஷனா நாயா நான் எப்படி பாக்குறது, அதனால பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஆரி சொன்னாரு, இதை ஒரு டாஸ்கா பாருங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் இதை பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியுமா உங்களால அப்படின்னு கேட்ட உடனே திவ்யாவும் வந்து ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து சரி சரி ஓகே நான் பண்றேன் அப்படின்ட்டாங்க. சோ இது பேசிக்கலி வந்து ஆரியுடைய ஆக்டிங் கரியர்ல அவருக்கு சொல்லி கொடுத்த பாடமா, ஒரு கேரக்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா நீங்க அந்த கேரக்டராவே மாறணுமே தவிர அந்த கேரக்டரை ஜட்ஜ் பண்ணி நான் இப்படிப்பட்ட ஆளாச்சு, நான் எப்படி இப்படி நடிக்கிறது அப்படிலாம் யோசிக்க கூடாது, அதுக்கு பதிலா அது கேரக்டரா தான் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட பாயிண்ட். சோ இந்த மைண்ட் பிளாக் போறதுக்காக தான் நான் இந்த மாதிரி டாஸ்க் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. சோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தா கவினிலன் வந்து ரொம்ப நல்லா பண்ண மாதிரி இருந்தது. அவர் நாயா ஆக்ட் பண்ணாரு. அந்த ரியாக்ஷன்ஸ் மாத்தி மாத்தி கொடுத்தாங்க. அந்த ரியாக்ஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி அவருடைய முகபாவனைகள், ஒரு நாய் என்ன பண்ணுமோ அந்த மாதிரியான முகபாவனைகள் அவர் கொடுத்தது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அவர் அந்த கேரக்டராவே முழுசா மாறின மாதிரி தான் இருந்தது. பட் என்னன்னு தெரியல, திவ்யாவை வந்து செலக்ட் பண்ணாங்க. மேபி திவ்யா வந்து ரொம்ப உண்மையா இருந்ததுனாலயோ என்னமோ தெரியல, அவங்களா ரியலா இருந்ததுனால போல இருக்கு, அது ஜட்ஜஸ்க்கு ரொம்ப பிடிச்சது போல இருக்கு. ஸோ ஜென்யூன் கான்டெஸ்டண்டா இருக்காங்களே அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்களுக்கு வந்து குவாலிஃபைட் கார்டை கொடுத்துட்டாங்க. அப்படியும் இருக்கலாம், இல்லைன்னா இந்த எபிசோடுக்கான ஒரு கோட்டா இருக்கும் இல்லையா, ஒருத்தரையாவது செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ கடைசி கான்டெஸ்டன்ட் இவங்க தான் அப்படிங்கிறதுனால வேற வழி இல்லாமலும் கொடுத்துருக்கலாம், தெரியல. பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தா கவினிலனோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ கவினிலனை வந்து ஹோல்டுல போட்டாங்க. ஸோ ஃபைனல் ரிசல்ட் பாத்தீங்கன்னா 10 போட்டியாளர்கள்ல ஒரு போட்டியாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மிச்ச 6 போட்டியாளர் வந்து ஹோல்டுல போட்டாங்க அண்ட் 3 போட்டியாளர் வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க. ஸோ நம்மளுடைய ரிவ்யூடைய முக்கியமான பாட்டுக்கு வந்துடலாமா, ரியாலிட்டி செக். ஸோ கிரீன் பிளாக் யாரு, ரெட் பிளாக் யாரு, காமெடி மூமெண்ட் என்ன, சர்ப்ரைஸ் மூமெண்ட் என்னன்னு பார்க்கலாம். கிரீன் பிளாக் பாத்தீங்கன்னா மணிவண்ணன். லைஃப்ல வந்து ஸ்ட்ரகிள் இருந்தாலும் அவர் வந்து ஹியூமரை விடல, நல்ல என்டர்டைனிங் கண்டஸ்டன்டா இருந்தாரு. எனக்கு வந்து இன்னைக்கு வந்த கண்டஸ்டன்ட்லயே வந்து மணிவண்ணனை ரொம்ப பிடிச்சது. அதுக்கடுத்து யோயோ ரிஜெக்ட் ஆன பிறகும் வந்துட்டு ஹைட் கார்த்திக் திரும்ப திரும்ப அவரை கிண்டல் பண்ணிட்டு இருந்த போது கூட யோயோ சொன்னாரு, உங்களுக்கு இது கிடைச்சாதான் அதோட பெயின் தெரியும், இருந்தாலும் வந்து நான் உங்களை வாழ்த்துறேன், நீங்க வந்து வின் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை ஒரு சாபமா கூட நான் கொடுக்குறேன், ஆனா நீங்க வின் பண்ணுவீங்க, நீங்க உள்ள போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்த்தையே சாபமா கொடுத்தாரு. ஸோ அதையுமே நான் ஒரு கிரீன் பிளாகா தான் பாக்குறேன். ரெட் பிளாக் பாத்தீங்கன்னா கார்த்திக் ஹைட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதெல்லாம் ஓகே தான், ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாமே ஃபைனு. பட் நிறைய இடத்துல வந்து யோயோவை எம்பாரஸ் பண்ண ட்ரை பண்ணாரு. ஸோ அவரோட அந்த மாக்கிங் பிஹேவியர் வந்து நான் ரெட் பிளாக் அப்படின்னு சொல்வேன். காமெடி மொமெண்ட் அப்படின்னு பார்த்தா மணிவண்ணன் செக்மெண்ட்ல இருந்து தான் எடுக்கணும். காஞ்சனாவா அந்த சவுண்டு கொடுத்தது இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அது வந்து ஃபன் மொமெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். சர்ப்ரைசிங் மொமெண்ட் வந்து மணிவண்ணனை சூஸ் பண்ணாம போனதே எனக்கு வந்து சர்ப்ரைசிங் மொமெண்டா தான் இருந்தது. ஏன்னா பிகாஸ் இஸ் அ பெஸ்ட் கேண்டிடேட் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. உங்களுக்கும் அதே தான் தோணுச்சான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அவர் மனசுல வந்து நிறைய பெயின் இருக்கு, பட் ஸ்டில் வந்து அவர் வெளியில வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனா காமிச்சிக்கிறாரு அண்ட் மத்தவங்களையும் சிரிக்க வைக்கிறாரு, அவருடைய வலியை உள்ள வச்சுட்டு மத்தவங்களை சிரிக்க வைக்கிறாரு. ஸோ அது ஒரு நல்ல கேரக்டரா எனக்கு தெரிஞ்சது. ஸோ இந்த 10 பேர்ல ஒருத்தரை மட்டும் நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்ப நினைச்சா
நீங்க யார் அனுப்புவீங்கன்னு சொல்லுங்க. சரி நானே உங்களுக்கு நேம் கொடுக்குறேன். மணிவண்ணன், கரிஷ்மா, ஹைட், கார்த்திக், திவ்யா இவங்க 4 பேர்ல இருந்தும் நீங்க சூஸ் பண்ணலாம். இல்ல இவங்க 4 பேரும் இல்ல எனக்கு வேற ஒருத்தர் தோணுதுப்பான்னு நினைச்சாலும் அதையும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற ஒரு வீடியோல உங்களை நான் திரும்பவும் மீட் பண்றேன். Until then it's bye from Janima. Take care.